மேட்டு கொஷினை சுட சுட பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கொஷின் 1லேருந்து 90 வரைக்கும் உள்ள கேள்விகளை பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா 3 வட்டங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே 2 வட்டம், ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒரு வட்டம், 3 வட்டமும் தனித்தனியாக ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ண மாதிரி கோத்த மாதிரி, ஒரு வட்டத்துக்குள்ளே 2 வட்டம் ஜாயின் பண்ண மாதிரி 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தங்கம், உலோகம், துத்தநாகம். இப்போ தங்கம் என்பதும் ஒரு உலோகம், துத்தநாகம் என்பதும் ஒரு உலோகம். ஆனால் உலோகம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. உலோகத்திலே இது 2 பேர் வந்ததால நம்ம என்ன செய்யணும்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நம்ம செலக்ட் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ, அதாவது ஒன்றாவது ஆப்ஷன் ஏன்ற விடையை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க, 2வது தேர்வுகள், வினாக்கள், பயிற்சிகள். தேர்வுகள், வினாக்கள், பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2க்கு வந்து 3வது விடை, 3வதுக்கு வந்து 2 விடை, அடுத்தது 4வதுக்கு 3 விடை. நீங்கள் அதை அந்த கொஷினை நல்லா படிச்சுக்கிட்டீங்கனாலே அதை டக்கு டக்குன்னு போடலாம். 5வதுக்கு 4 விடை. அடுத்தது பாருங்க, பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்க. எது வந்து ஆடு வண்ணம் அதை நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 6வதுக்கு பாருங்க, பொருந்தாத ஒன்றை கண்டறிக. 6வதுக்கு ஆப்ஷன் 2. 7வதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் 2. 8வதுக்கு நிலா, பூமி, கால்பந்து. இதெல்லாம் வந்து கோள வடிவத்தில் இருக்குது, இது வந்து வட்ட வடிவத்தில் இருக்குது. ஆப்ஷன் 4. 9க்கு பார்த்தீங்கன்னாக்கா 4, 16, 60. அதாவது 4 வந்து 16, நன்னாங்க 16. இந்த 16 4 பெருக்குன்னா 64. 64ல் இந்த 4 கழிச்சணும். இவனை 2த்தையும் பெருக்கி 64 வரும். அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும், லெஸ் பண்ணிட்டாக்கா 60 வரும். அதே போல் 25, 125 மறுபடியும் என்ன செய்யணும், 5 கழிச்சணும், 120 வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா 7 49. இதை பெருக்குன்னா நம்மளுக்கு என்ன வருது, கழிச்சிட்டா, அதாவது 7 மறுபடியும் கழிக்கணும். இந்த பெருக்கி வர்ற விடையை 7 கழிக்கணும். கழிக்கும்போது நம்மளுக்கு 336. அதே போல் 6 36. இந்த 36 என்ன செய்யணும், 36 6ஆல் பெருக்கினா வர்ற விடையில் 216 வந்துடுச்சு. ஆனால் 6 கழிச்சு தானே போடணும். அதனால் அப்படியே போட்டுட்டதால இந்த 3ன்ற ஆப்ஷன் தான் ரைட்டு. அடுத்தது 10வது கேள்வி. 10வது கேள்விக்கு இந்த 4 இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னது, 1ஐ விட கம்மியான பாருங்கள். இது 3/4 பங்கு, இது 0.75, இது பார்த்தீங்கன்னா 7.5. இது வந்து இது, அதனால 4வது ஆப்ஷன் தான் ரைட்டு. அதே போல் 11க்கு 2, 2வது விடை. 12க்கு 1வது விடை. 13க்கு 2, 13க்கு 2 இதுதான், அதாவது 2 விடை. 14க்கும் 2 தான். கரும்பு வந்து தண்டு பகுதியாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இலவங்க மொட்டுன்னு தான் சொல்லுவாங்க, அது பூ கிடையாது, மொட்டு. அதனால் இதுதான் சரியான விடை. 15க்கு 1 இந்தியா, ஆலமரம். இந்தியாவினுடைய மரம் என்னன்னாக்கா ஆலமரம் சிம்பிள். தமிழ்நாட்டுக்கு பனைமரம், அதான் ஆன்சர். அதே போல் 16க்கு ஆன்சர் 2. 17க்கு என்ன வரும், 3. 18க்கு 4வது ஆப்ஷன். 19க்கு 3வது ஆப்ஷன். 20க்கு 1வது ஆப்ஷன். 21க்கு 4. 22க்கும் 4 தான். 23 1வது ஆப்ஷன். 24 4வது ஆப்ஷன். 25 1வது ஆப்ஷன். 26க்கு 3. 27க்கு 1. 28க்கு 3. 29க்கு 4வது ஆப்ஷன். 30க்கு 2. 31 ஸ்வீட்டு அண்ட் சோர். 31க்கு 4வது ஆப்ஷன். இங்கே பாருங்கள், இதை நம்ம படிச்சுக்கணும். பின்வரும் குறிப்புகளை கொண்டு விடை எழுதுக. லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 31க்கு பார்த்துட்டோம். 32க்கு 2. 33க்கு 1. 34க்கு 2வது ஆப்ஷன். 35க்கு 4வது ஆப்ஷன். 36 பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கப்பட்டுள்ள வரிசை அமைப்பை புரிந்து பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. இந்த கொஷினை வந்து நல்லா ரீட் பண்ணிக்கணும். ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணணும். 36க்கு 3. 37க்கு 3 தான். 38க்கும் 3 தான். 39க்கு 4. 35 பாருங்க, அதுக்கு அடுத்தது 35க்கு 4th ஆன்சர். 4th ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கில அகராதி முறையில் ABCD அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் 4th ஆன்சர். அதே போல் 36 குறியீடுலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 36க்கு 3, 37க்கும் 3, 38க்கு 3, 39க்கு 4, 40க்கு 2, 41க்கு பார்த்தீங்கன்னா 16.
அதுக்கடுத்தது என்னது, இந்த வென் டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நாடகம், ஓவியம், நடனம். ஒன்னோட ஒன்று வெட்டுறது மட்டும்னு அர்த்தம். ஒன்னோட ஒன்று வெட்டுறது மட்டும்னு அர்த்தம். இந்த வென் டயக்ராமில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நாடகமும் ஓவியமும் மட்டும்னாக்கா இங்கே கட்டிங்கில் எது இருக்குதோ அதான். அப்போ பி, டி. பி வந்து நாடகமும் ஓவியமும் மட்டும், இது வந்து டி வந்து நடனமும் ஓவியமும் மட்டும், எஃப் வந்து நாடகமும் நடனமும். அப்போ அந்த அடிப்படையில் 3 விதமான போட்டிகளிலும் பங்கு பெறும் மாணவர்களை குறிக்கும் பகுதி. அப்போ இங்கே பாருங்க, நாடகத்தில் மட்டும் பங்கு பெறும், நடனத்திலோ அல்லது ஓவியத்திலோ பங்கு பெறாத மாணவர்களை குறிக்கும் பகுதி. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம அதை பார்த்து எழுதணும். அடுத்தது இதே போல் 45, 46, 47. உறவுகளை வச்சு கேட்டிருக்காங்க. 47வது கேள்விக்கு 2, 48க்கு அதே போல தான் உறவுகள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது பாருங்கள் டைஸ் கணக்கு. இந்த டைஸ் கணக்கில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள தாளை மடிக்கும் போது இப்போ ஏக்கு ஆப்போசிட்டு டி, எஃப்க்கு ஆப்போசிட்டு 1 ஒரு நம்பர்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து இதுவும் ஆப்போசிட்டு, இதுவும் வந்து ஆப்போசிட்டு. அப்போ இவனும் ஆப்போசிட்டு, இவனும் ஆப்போசிட்டு. அப்போ ஆப்போசிட் அப்படி பார்க்கும்போது தாளை மடிக்கும் போது கிடைக்கும் கனச்சதுரம் எது அப்படின்னு கேட்டாக்கா பி, 2வது ஆப்ஷன். அதே போல் ஒரு நம்பரை வந்து என்ன செய்கிறாங்க, இன்சர்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து இந்த 60 என்ன செஞ்சிருது, இங்கே போயிடுது. இந்த 12 வந்து ஃபஸ்ட்டு இந்த அசனிங் ஆர்டரில் எழுதுறதுக்காக வந்துடுது. அதுக்கு அடுத்த பெருசு என்னது, நம்மளுக்கு 30. அப்போ 30 2வது ஸ்டெப்பில் வந்துடுது. அதுக்கு அடுத்து 2வது ஸ்டெப்பில் தான் இருக்குது. அப்புறம் அதே போல் 55, 45க்கு அடுத்தது 55, லாஸ்ட்டாக 60. அதே போல் இந்த 4 ஸ்டெப்பு போட்டிருக்காங்க. இது 4வது ஸ்டெப். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உள்ளீடு அப்படின்னு வர்றதுல அந்த 51க்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர். செகண்ட் ஸ்டெப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நம்பர்ஸை கொடுத்துட்டு செகண்ட் ஸ்டெப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன போடுறாங்களோ அதை நம்ம அழகாக எழுதிக்கணும். இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் இந்த மாதிரி இருக்கும் நம்பர்ஸ். அடுத்தது பாருங்கள். அதுக்கடுத்தது இந்த மாதிரி 20, 10, 50, 70, 19னாக்கா அது எந்த ஸ்டெப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாடலில் மேற் சொன்ன மாடலில் கொடுத்தாக்கா ஆப்ஷன் 4th ஆன்சர். இதுதான் வந்து ஆன்சர். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது பாருங்கள் 53 இந்த மாதிரி கேட்டாங்கன்னா 4th ஸ்டெப். அடுத்தது 54க்கு செகண்ட் ஆன்சர். 55க்கு ஃபர்ஸ்ட். இந்த இன்சர்ட் பண்ணுற மாதிரி அசனிங் ஆர்டரில் இன்சர்ட் பண்ணோம். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மாறும் போது ஃபர்ஸ்ட் ஆன்சர். இது பாருங்க, ஒருத்தர் என்ன செய்யறாரு, கிழக்கு திசையை போட்டுக்க சொன்னோம் இல்லையா. அப்போ வந்து மேலே வந்து வடக்கு, இது கிழக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா தெற்கு. ஒருத்தவர் இங்கேருந்து போகிறாரு, போய் என்ன செய்யறாரு, ஒரு கிழக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் போகிறாரு. அப்புறம் தனது இடதுபுறமாக திரும்பி 7 கிலோமீட்டர் போகிறாரு. அப்புறம் மறுபடியும் என்ன செய்யறாரு, வலதுபுறமாக திரும்பிடுறாரு. அப்போ எங்கே ஃபேஸிங்கன்னா கிழக்கில் நிற்பார். அப்போ அதுதான் நம்ம எழுதணும். அது அடுத்தது பாருங்க. ராம் என்பவர் தனது மகிழ்ந்தில் வந்து இந்த திசையை நோக்கி நடக்கிறாருன்னா 50 கிலோமீட்டர். கீழ்கண்ட முக்கோணங்களின் எண்ணிக்கை. அப்போ 4th ஆன்சர் தான். இப்போ சாதாரணமாக ஒரு நட்சத்திரம் வந்ததுனாக்கா நம்ம அதுக்கு பார்த்துருக்கோம். உள்ளேயும் ஒரு முக்கோணம் வருது இல்லையா, அதனால் வந்து 4th ஆன்சர் ரைட். 59க்கு பாருங்கள் 4th ஆன்சர். அதுக்கு அடுத்தது நெட்டாண்டு அப்படின்னு தமிழில் கொடுத்தோன்னு பயப்படாதீங்க, பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க லீப் இயர்னு. அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஒரு கடிகாரத்தின் நேரம் 60வது கணக்கு பார்த்தீங்கன்னா 165 டிகிரி. ஃபர்ஸ்ட் ஆன்சர். அதுக்கு அடுத்தது 61க்கு இதை நல்லா பார்த்துக்கணும். இந்த டயக்ராமை நல்லா பார்த்துக்கணும். இந்த வழிமுறையை பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு அடுத்து வர்ற வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இதெல்லாம் பட விளக்கப்படும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே ஈஸியாக போட்டுடலாம். அந்த 61க்கு தேர்ட் ஆன்சர், 62க்கு ஃபஸ்ட்டு, 63க்கு செகண்டு, 64க்கு ஃபஸ்ட்டு, அதே போல் 68க்கு 4th ஆன்சர். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா படிச்சுக்கிட்டா தான் அடுத்து வர்ற கேள்விகளுக்கு நீங்கள் எடைகளின் அடிப்படையில் நடுவில் இருக்கும் பளிங்கு எது. 4th ஆன்சர். இதுக்கு 67க்கு 4th, தேர்டு 2, அதுக்கடுத்தது 2, அதுக்கடுத்தது 4th ஆன்சர். அதே போல் என்னது அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2. இதுக்கு ஆன்சர். இதுக்கும் 2, இதுக்கு 3, இதுக்கும் 3, இதுக்கும் 2, இதுக்கும் 2, இதுக்கு 3, இதுக்கு 2. அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தாக்கா 4th ஆன்சர். அதே போல் இந்த ஸ்டெப்பை நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இதுக்கான விடையை செய்ய முடியும். இதுக்கு 2, 82க்கு 3, 82க்கு 3, 83க்கு 1, 84க்கு 2, 85க்கு 3, 86க்கு 4, 87க்கு 1, 88க்கு 3, 89க்கு 1, 90க்கு 32. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் சதுரங்களின் எண்ணிக்கை. அன்றைக்கே சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி செவ்வகத்தில் உள்ள சதுரத்தை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், இதுக்கெல்லாம் 1, 2, 3, 4, 5, 6ன்னு கொடுத்துக்கணும். இதுக்கு வந்து 2, 3ன்னு கொடுத்துக்கணும். இதையும் மல்டிப்ளை பண்ணணும். வந்து 6 18, 18, I 2 10, அப்புறம் 1 4 4. அப்போ 6 18, இது ஒரு 10, 18 10, 28, 28 4 32. அதாவது 6ஐயும் 3ஐயும் பெருக்கணும், 5ஐயும் 2ஐயும் பெருக்கணும், 5ஐயும் 2ஐயும் பெருக்கணும். அதுக்கடுத்தது 4ஐயும் இந்த 1ஐயும் பெருக்கணும். செவ்வகமாக வந்ததுன்னா சதுரமாக வந்ததுனாக்கா நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ஸ்கொயரில் எடுத்துக்கலாம்.
இது செவ்வகமாக வந்ததால் இதுக்கு நம்பர்ஸ் கொடுத்துட்டு இப்படி இப்படி என்ன செய்யணும், பெருக்கிக்கிட்டாக்கா அது மொத்தம் கூட்டினா 32. அதனால் எல்லாம் நல்லா சிறப்பாக எழுதிருப்பீங்க. கரெக்டாக இருக்கும் ஆன்சரு. வேறு ஏதாவது இந்த கணக்கில் டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கேளுங்க, உங்கள் டவுட்டை கேளுங்க, சொல்கிறேன். தேங்க்யூ.